ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன், ஏஆர் முருகதாஸ், அனிருத் இவங்களோட காம்பினேஷனில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மதராசி படத்துடைய ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். முடிஞ்சா தொடரா. முதல் விஷயம், இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு ஒரு சின்ன ஒன்லைன் மாதிரி தெரிஞ்சிருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கன் பழக்க வழக்கத்தை, துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரதுக்காக நிறைய துப்பாக்கி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வில்லன் கேங் அவங்களுடைய வந்து ஒரு பிளானாக இருக்குது. அதுக்காக ஒரு 5-6 கண்டெய்னர் நிறையா துப்பாக்கிகளை வந்து கொண்டு வராங்க. அதை பார்டர்லேயே தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் டீம் முயற்சி பண்ணுது. அது முடியல. அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் அவங்க தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா வந்து கான்செப்ட். ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். இடையில ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஹீரோ சிவகார்த்திகேயன் பற்றி பேசும்போது, அவனுக்கு உடம்புலலாம் எந்த வியாதியும் இல்லை, மனசில் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அவன் ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் ஆகிட்டான் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் அதை வந்து முடிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் படத்துலையும் காட்டியிருக்காங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அது எதனால், அதுக்கான பேக் ஸ்டோரி, அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு கேரக்டராக சிவகார்த்திகேயனோட கேரக்டர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெருகேற்றி சூப்பராக ட்ரெய்லரோட பல மடங்கு சூப்பராக தான் வந்து படம் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவன் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, மூளை தான். அவன் ஒன்று நினச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். இன்னும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து பார்த்துடலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் அவரை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக வந்த ஒரு சில படங்கள் வந்து அந்தளவுக்கு போகலை, வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஸ்பைடர் படம் சூப்பரான ஒரு பேர் வந்து வாங்கி கொடுச்சு கடைசியாக. அதுக்கடுத்து தர்பாராக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வந்த சிக்கந்தராக இருக்கட்டும், ரெண்டுமே ஆமாம் இல்லை இப்படி ஒரு படம் பண்ணாரா இவர் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு கம்பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு பீக்கான ஒரு இன்ட்ரமிஷன், ஒரு பயங்கரமான ஒரு டைலாக்கோட, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன், வில்லனுக்கும் ஹீரோவுக்குமான அந்த ஒரு வெயிட்டேஜ், கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோவோட கேரக்டர், அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ராஜடி, எவ்வளோ அந்த கேரக்டர் எவ்வளோ வீக்கு, அதே நேரத்தில் அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், இப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக போயிருக்கு இந்த படத்தில். ஒவ்வொரு கேரக்டருக்குமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த படத்துடைய ஒரு முக்கியமான பில்லராக இருக்கக்கூடியது நம்ம அனிருத்தோட மியூசிக். எல்லா படத்துலையும் இருக்கக்கூடிய அனிருத்தோட ஒரு டச் இருக்கும் தெரியுமா, இது அனிருத்தோட மியூசிக் அப்படின்னு கேட்டாலே வந்து நம்மளால் ஒரு மாதிரி புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இது கேட்டிங்கன்னா இது அனிருத்தோட அந்த ஒரு சாயல்லே இருக்காது. டோட்டலாக வேறு ஒரு ஜானரில் இருக்குது இந்த மியூசிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த பீட்ஸாக இருக்கட்டும், நிறைய பிஜிஎம்ஸ்லாம் வந்து அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு பிஜிஎம் வரும் இந்த படத்தில். என்னோட ஃபேவரட்டான ஒரு பிஜிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அந்த பிஜிஎம் வர இடம் எல்லாமே வந்து பயங்கரமான பீக் மூமெண்ட்ஸ் தான் அந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அனிருத்தோட பிஜிஎம் வந்து ஒரு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. அதற்கடுத்து சின்ன சின்ன எலமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஹீரோக்கு கடைசியாக வரேன். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் வந்து ஹீரோயின். பொதுவான ஒரு விஷயம், அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன குற்றச்சாட்டே இருக்குது. ஹீரோயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மெயின் எலமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா ஹீரோயின் இருக்கணுமேனு தான் வச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்களில் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் தான் வந்து இந்த படத்துடைய ஒரு டிரைவிங் ஃபோர்ஸே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கடைசியில் ஒரு டைலாக்கும் கூட வச்சுருந்தாங்க, இவங்க 2 பேர்த்தோட லவ் தான் இத்தனைக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த லவ்வை வச்சு தான் இந்த படம் முழுக்கவே வந்து ட்ரைவ் ஆகுது. ஸோ ஹீரோயினோட அந்த ஒரு கேரக்டரும் பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது எல்லாமே படத்தோடைய ஒரு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட். இதுக்கடுத்து கடைசியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு கேரக்டராக தான் சிவகார்த்திகேயனோட ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு. மனுஷன் இப்போது அமரனில் ஒரு டைப் ஆஃப் ஆக்டிங் வந்து இருக்குது, அதில் வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு கேரக்டராக வந்து படம் ஃபுல்லுக்குமே வந்து தெரிஞ்சிருப்பார். அதை தாண்டி ஆக்ஷன் போர்ஷன்ஸும் அந்த கன் ஹேண்டில் பண்ணுறதும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் கன் ஹேண்ட்லிங்கை தாண்டி அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுலேயும் அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அதை வச்சு ஒரு ப்ளே வந்து இந்த படம் முழுக்க போயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லுமே வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வருது. அது எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக மனுஷன் அந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்டீல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி படங்கள்லேயே பேசியிருப்போம், அமரன் அப்போவே இந்த ஒரு வேறு ஒரு டயருக்கு வந்துட்டார், அந்த ஒரு டயரில் இருக்கக்கூடிய ஆக்டராக வந்து இப்போ சிவகார்த்திகேயன் மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எனக்கு பர்சனலாக ஒரு சின்ன பயம் வந்து இருந்துச்சு, மதராசி கொஞ்சம் சொதப்பிட்டாலோ என்னமோ அந்த டயர் வந்து மறுபடியும் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறதுக்கு நான் தயாரான ஒரு ஆள், அப்படி நான் வந்து எதுக்குமே தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆளாக வந்து தன்னை காட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படம்
கண்டிப்பாக அந்த டயருக்கு ஏற்ற ஒரு படமாக சிவகார்த்திகேயனுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அதை தாண்டி இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட எமோஷன் சைடு, காமெடி சைடு வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எமோஷன் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான், கொஞ்சம் சட்டிலாகவே தான் ப்ளே பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் கதறி கதறி அழுகக்கூடிய ஒரு கேரக்டராக தான் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அது எல்லாத்துலேயும் எமோஷன் ரொம்ப சூப்பராக கேரி ஆகிருக்கு. அவர் அழுகலைனா கூட ஒரு சில சீன்லாம் நமக்கு சிம்பத்தி அந்த கேரக்டர் மேலே வர்றது மாதிரி பயங்கரமாக அந்த எமோஷன் வந்து ப்ளே ஆகிருக்கு. இது ஏஆர் முருகதாஸுக்கும் இந்த கிரெடிட்ஸ் பாதி போகும். இருந்தாலும் அந்த எமோஷனை நம்மக்கிட்ட கடத்தியிருக்காரு சிவகார்த்திகேயன் ரொம்ப அழகாக. ஸோ அவர் இந்த படத்தோடைய ஒரு சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட். அவரோட டயரை வந்து தக்க வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஹீரோ சொல்லியாச்சா, வில்லன் வந்து அவர் வில்லன் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல முடியாது. இந்த படத்தோடைய ஒரு செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோக்கு இருக்க அளவுக்கான வெயிட்டேஜ் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து வில்லனுக்கும் இருக்குது. அவர் வர்ற ஒவ்வொரு சீனுமே ஆஹா இவன் என்னடா இவ்வளோ பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கா ப்ளே அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஸ்க்ரீன் வெயிட்டேஜுங்கிறது வில்லனுக்கும் ரொம்ப பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ஒரு சில இடத்துல அடி வாங்குற மாதிரியும் இல்லை வந்து கொஞ்சம் வீக்காக வந்து வில்லன் தெரியலாம். ஆனால் மறுபடியும் ஒரு எந்திரிச்சு வந்துட்டாரு அப்படின்னா ஒரு பயங்கர டேஞ்சர் தான் அப்படிங்கிறத சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ஹீரோக்கும் வில்லனுக்கும் சூப்பராக இருக்குது. இதுக்கு இடையில நம்ம டான்சிங் ரோஸ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த கேரக்டரோட வெயிட்டிங் வந்து அது தனியாக இருக்குது. மொத்தமாக எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று சொன்ன மாதிரி படத்தில் காமெடியன் அப்படிங்கிறது யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த காமெடிக்கான அந்த ஒரு ஜாய்ஃபுல்லை வந்து அந்த சார்மாக எல்லாத்தையும் சிவகார்த்திகேயனே தான் சுமந்து கொண்டு போயிட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் காமெடி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ அவர் யதார்த்தமாக பண்ணுறதும் வந்து அந்த காமெடி வந்து இது காமெடி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யதார்த்தமாக அந்த காமெடி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. நிறைய இடங்களில் குபீர் சிரிப்பு மூமெண்ட்லாம் வந்து படத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக. செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபோக்கஸ்டாகவே தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த தான் நான் ஒரு சின்ன நெகட்டிவாக வந்து எனக்கு பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து எல்லா பாடல்களையுமே வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக பாட்டே கிடையாது. அது அடுத்தடுத்தே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே வந்து எல்லா பாட்டையும் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ தான் ஒரு பாட்டு முடிஞ்சு டக்குனே ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு பட்டுச்சு. வலியிறேனே அப்போ அந்த பாட்டு வந்து வந்திருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சே அந்த தங்கப்பூவே பாட்டு வந்து வந்திருக்கும். என்னடா இப்போ தானே ஒரு லவ் சாங் வந்துச்சு, மறுபடியும் ஒரு லவ் மாதிரியான இன்னொரு சாங் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்து ஏற்படுது. அது ஒரு சில பேருக்கு வந்து லேகாக ஃபீல் ஆகலாம். ஆனால் இப்போது அந்த எமோஷனை வந்து நம்ம கேரி பண்ணோம்னா அதை சீன்ஸாக காட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் டியூரேஷன் வரும். இதே பாட்டில் காமிச்சா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து இருக்கு இல்லையா, அதற்காக அந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது நிறைய பேருக்கு நெகட்டிவாக தெரியல, எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்டாக டக்குன்னு அடுத்தடுத்து சீன் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லையும் இது முடிஞ்சிச்சு இந்த இடத்துலையே, ஏன் முடிஞ்ச இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, மறுபடியும் அங்கேயே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்து ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். ஏன்னா கதை அதை சுற்றி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதற்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால தான் வந்து இந்த விஷயம் நடக்குது, அவங்களோட கோலை வந்து இன்னும் அச்சீவ் பண்ணலை வில்லன் டீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியல. மேபி ஒரு சில பேருக்கு அந்த ஒரு ஃபீல் வரலாம், ஏன்டா சுற்றின இடத்துலேயே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த ஃபீல் வரல. அந்த அவங்க சொன்ன அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஏற்றுக்கிறபடியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ஒரு சின்ன லேகோ, செகண்ட் ஹாஃபில் ஏன் முடிஞ்ச கதையை வந்து ஏன் இழுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமே தோணல. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபும் கரெக்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் படம். ஆனால் உங்களுக்கு 2.25 மணி நேரம் உட்காந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. டக்குன்னு சீன் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த பாடல்களை மட்டும் தவிர்த்துருக்கலாம். அது ஒன்று மட்டும் தான் எனக்கு வந்து நெகட்டிவாக பட்டுச்சு. மற்றபடி படம் முழுக்க எந்த ஒரு நெகட்டிவுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆக்ஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ரொமான்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ், எல்லாரோட கேரக்டர், எமோஷன், இது எல்லாமே பயங்கரமாக கன்வே பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவரோட கேரக்டர் தான், அந்த கேரக்டரை மட்டும் எப்படி இந்த ஒரு கேரக்டர் வந்து என்ன சொல்கிறது உள்வாங்கி அதுக்கப்புறம் நடித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு பார்க்கும்போது இது இவரோட ஃப்ளேவரே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நான் இதுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் மதராசி படத்துடைய ஒரு ரிவ்யூ. இந்த படத்தை மறக்காமல் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து ஆடியன்ஸ்ட்டை சொல்லிக்கிறேன். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.